நமக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை வேண்டும். இந்த சமுதாயத்தில் நாமும் சமமான மனிதன் என்று சமூகம் அங்கீகரித்து சொந்த பணத்தில் செலவழித்து இங்கே வந்திருக்கிறீர்களே, உங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அவரித்திடலே வேலை உறுதியளிப்பு பாதுகாப்பு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு நடைபெறக்கூடிய சட்டம் நம் கையில் இருக்கிறது. அது நம்மை திரட்டுகிற ஆயுதமாக பயன்படும். அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம். மக்கள் விரோதங்கள் அனைவருக்கும் மாநில சங்கத்தின் சார்பாக, அனைத்து மாநில குழு உறுப்பினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மாவட்ட செயலாளர் கீழ்வலூர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ச்சியாக 3 வகையான குடும்ப அட்டைகளை தமிழ்நாட்டில் வழங்கியிருக்கிறீர்கள். முன்னுரிமை பெறாத அட்டைகள் என ஒரு அட்டை, முன்னுரிமை பெற்ற குடும்ப அட்டைகள் என இன்னொரு அட்டை, அந்யோதயா அன்னபோஜனா என்கிற அட்டை 3வது அட்டை. 3 அட்டை வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த கடைசியாக குறிப்பிட்டிருக்கிற இந்தியில் குறிப்பிட்டப்பட்டிருக்கிற அந்யோதயா அன்னபோஜனா அந்த அட்டைக்கு மாதம் ஒன்றுக்கு 35 கிலோ அரிசி இலவசமாக தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது. இந்த ஒரே நாடு ஒரே அட்டையில் இது செயல்படுத்தப்படுமா படாதா? காமராஜ் விளக்கமளிக்க வேண்டும். தப்பிச்சிட்டு போயிட முடியாது தம்பி, தப்பிக்க முடியாது, எவனும் தப்ப முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரேஷன் அட்டைக்கும் நியாய விலைக்கு கடைக்கு சென்றால் ஏதாவது ஒரு பொருளை வாங்க முடியும். அரிசி வேண்டாமா, ஜீனி உண்டு. ஜீனி வேண்டாமா, மண்ணெண்ணெய் உண்டு. ஏதாவது ஒரு பொருள் உண்டு. எந்த அட்டைக்கும் எந்த பொருள் என்று இதுவரை இருந்தது இல்லை. பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள் அத்தனை பேரும் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த ஒரே நாடு ஒரே அட்டையில் அத்தனை மக்களும் பயன் பெறுவார்களா? காமராஜர் உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். பூ மாதிரி இருக்கு, குப்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. பிஜேபி ஆட்சி என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மகாத்மா காந்தி NREGA என்பது காங்கிரஸ் ஆட்சியினுடைய மாபெரும் தோல்வி. காங்கிரஸ் ஆட்சியினுடைய மாபெரும் தோல்வி. இன்றைக்கு மக்களை எங்கு பார்த்தாலும் பள்ளம் தோண்டுவதற்காக பயன்படுத்துகிறார்கள், குழி தோண்டுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். இந்த குழி தோண்டுதல் என்பதே ஒரு தோல்விதான். எனவே மகாத்மா காந்தி பெயரால் அமைந்திருக்கிற இந்த திட்டம் ஒரு தோற்று போன ஒரு திட்டம். இதை செயல்படுத்துவதில் பயனில்லை என்று மோடி அரசாங்கம் அறிவித்திருக்கிறார். இந்த பின்னணியில் தான் இந்த மாநாடு நடைபெறுகிறார். எனவே இந்த பிரச்சனையினுடைய முக்கியத்துவத்தை இங்கே கலந்து கொண்டிருக்கிற தோழர்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு மோடியினுடைய அரசு இந்த திட்டத்தை குழி தோண்டி புதைக்க விரும்புகிறார். காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்த இந்த திட்டம் வெறும் குழி தோண்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று குறை சொல்லி இந்த சட்டத்தையே குழி தோண்டி புதைப்பதற்கு மோடி அரசாங்கம் அறிவிப்பை செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் நொறுங்கி போயிருக்கிறது, நொடிந்து போயிருக்கிறது, வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்றைக்கு ரூபாயினுடைய மதிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரூபாயினுடைய மதிப்பு டாலரில் ஒப்பிடுகிற பொழுது இன்றைய தினத்தில் ஒரு ரூபாயினுடைய மதிப்பு 73 ஒரு டாலருக்கு 73 ரூபாய், 74 ரூபாய் என்ற அளவிற்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறார். ரூபாயினுடைய மதிப்பு அந்த அளவிற்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிற பொழுது இந்திய பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை படித்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.